முதல்வர் அவர்களுக்கும், மேடையில் இருக்கும் பெரியோர்களுக்கும், வந்திருக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம். முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இருக்கிற இதே மேடையில், இவ்வளோ சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிற இதே மேடையில், எனக்கும் இந்த சின்ன குருவிக்கும் ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல அது கமல் சார் அவர்களுக்கும், ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும், KS ரவிக்குமார் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அதாவது ஜாக்கி சான் அவர்கள், அமிதாப் பச்சன் அவர்கள், மம்முட்டி சார் அவர்கள், இது மாதிரி இந்த 3 பேரும் இந்த ஒரே ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபங்க்ஷனாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் அவர்களால் மட்டும்தான் முடியும். அவர் வெளியவே வரமாட்டார். சில பேருக்கு அவர் எப்படி இருப்பாருக்கும் கூட தெரியாது. ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த ஜாக்கி சான் சார் அவர்களோட மிகப்பெரிய ஃபேன் தான். அவருடைய படங்கள் எத்தனையோ பார்த்துருக்கோம். என்னுடைய ஃபேவரட் வந்து ஆர்மர் ஆஃப் காட். கிட்டத்தட்ட பல முறை அந்த படம் பார்த்து கைத்தட்டி என் கையெல்லாம் சிகப்பாயிருக்கு. அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் நான். ஸோ அவர் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்தியாவுக்கு, நம்ம சென்னைக்கு வந்ததில் ரொம்ப பெருமையான விஷயம். அமிதாப் சார், இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஹிந்தி சேனல்ஸில் அவருடைய ஒரு சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன பையனோட ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போவும் அந்த டான்ஸில் வந்து அந்த கிரேஸ், அந்த ஸ்டைல், அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு யாருமே கிடையாதுங்க. இன்னும் சொல்லப்போனால் என்ன கேட்டிங்கன்னா, இந்தியாவில் நார்த்தில் சூப்பர் ஸ்டார்னு கேட்டிங்கன்னா அது அமிதாப் பச்சன் சார் மட்டும்தான். மம்முட்டி சார், அவருடைய யதார்த்தமான நடிப்பில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். எந்த காலகட்டத்தில், எந்த சீசனில் எப்படிப்பட்ட படம் கொடுக்கணும் ரசிகர்களுக்கு அப்படின்றதில் கில்லாடி அவர். ஸோ அதே மாதிரி அவரும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். கமல் சார், இப்போ ஜென்ரலாக நாங்கள்லாம் ஏதாவது சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரோ, இல்லை ஒரு வக்கீல் கேரக்டரோ, இல்லை ஒரு டாக்டரோ, இல்லை ஒரு தாதா கேரக்டரோ பண்ணும்போது, அந்த துறையில் அவங்கள போய் யாராவது பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள போய் மீட் பண்ணி அவங்களோட நடை, உடை, பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நாங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் இப்போ கமல் சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணுறாருன்னா, ஊரில் இருக்கிற எல்லா போலீஸும் அவர் படத்தை போய் பார்த்துட்டு ஒரு போலீஸ் இப்படி தான் இருக்கணும், ஒரு கெத்தாக இப்படி தான் இருக்கணுன்றதை அவரை பார்த்து கற்றுக்குவாங்கன்றது எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். நான் கூட யோசிப்பேன், கமல் சார் படம் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, ஏன் இவ்வளோ கேப் விட்டு படம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதுக்கான விளக்கம் நேற்று எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நான் ப்ரொடியூசர் மிஸ்டர் ரவிச்சந்திரன் சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டிவியில் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, நான் இன்னும் பார்க்கல சார் அப்படின்னு. எனக்கு இம்மிடியேட்டாக அந்த ஒரு டிவிடி அமிச்சார். அதில் வந்து இந்த படத்தினோட ட்ரெய்லரும் கமல் சார் வந்து ஐயர் கெட்டப்பில் ஒரு சாங்கும் நான் பார்த்தேன். அது பார்த்தோடனே ஏன் இவ்வளோ டைம் ஆகுது, இந்த கேப் எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. இவ்வளோ நாள் அவங்க எடுத்துக்கிட்டது வந்து ஸ்க்ரீனில் அந்த எஃபர்ட், அந்த உழைப்பு, அந்த பர்ஃபெக்ஷன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு ஷாட்டும். அதாவது இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, கிராஃபிக்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி கமல் சார் நடித்த அபூர்வ சகோதரர்கள் எனக்கு இப்போ அந்த படம் பார்த்தா கூட எனக்கு பிரமிப்பாக இருக்குங்க. சில சீன்ஸ் அந்த குள்ள கேரக்டர் வந்து இன்னும் எப்படி அவர் பண்ணாருன்றது என்னால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்டே பிடிக்க முடியல. அது மாதிரி சார் ரியலி கிரேட் சார்.
ஸோ இன்னைக்கு இந்த படத்தினுடைய ஆடியோ கேசட் ரிலீஸ் ஆகிருக்கு. சாங்ஸ்லாம் கேட்க போகிறோம். சீக்கிரமே இந்த இந்த டைமண்ட் ஜொலிக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால் சார் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காதீங்க, சீக்கிரமாக நாங்கள் படம் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனில் வந்து கமல் சாரை நான் பாராட்டணும், ஆனால் நான் பாராட்ட போகிறதில்ல. ஏன்னா என்னதான் புத்திசாலியான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் வாத்தியார வாழ்த்தி ஒன்றும் இல்லை. அவருடைய கடமை எங்க எல்லாருக்கும் அவர் சொல்லி கொடுக்கறது, எங்களுடைய வேலை அதை ரசிச்சுக்கிட்டே கத்துக்கிறது. அதனால இந்த தசாவதாரம் படம் 1 வருஷம் ஓடணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.